தக்காளி தேங்காய் பொட்டுக்கல்ல எதுவுமே இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்கு ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி நம்ம செய்யலாமா? இதுக்கு நம்மளுக்கு தேவை 4 பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், தனியா, நெல்லிக்காய் சைஸு புளி, மஞ்சள் தூள், உப்பு தூள் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. கடாயை வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா பொரியும் போது கடலைப்பருப்பு போட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாக ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிறது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி சட்னி நல்லா கெட்டியாக வரும். இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் தக்காளி தேங்காய்லாம் இல்லை, ஆனால் சட்னி எல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்டாகவும் இருக்கும். அதே சமயம் 5 நிமிஷத்துல நம்ம இதை செஞ்சிடலாம். இது மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.